பாரத நாடு பழம்பெரும் நாடு, எல்லா வளங்களும் நிறைந்த நாடு. அதன் காரணமாக அவ்வப்போது அந்நியர் படையெடுப்புக்கு ஆளான நாடு. கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் ராபர்ட் கிளைவ் பாரதத்திற்குள் நுழைந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடிக்கோல் நாட்டினார். பழங்களை எடுத்து விழுங்குவது போல் நாடுகளை ஒவ்வொன்றாக வசப்படுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தின் முதல் மணியை ஒலிக்கச் செய்து பாரத திருநாட்டின் உறக்கத்தை கலைத்து துயிலெழுப்பியவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சியில் எழுந்த அந்த உதயசூரியனின் கொழுந்து விட்டெறியும் கிரணங்கள் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் சுதந்திர தீயாக கொழுந்து விட்டு எரியச் செய்தது. காகம் பறக்காது கட்டபொம்மன் ஆட்சியிலே என்று புகழ்பெற்ற பாஞ்சாலங்குறிச்சியில் வெள்ளை கொக்குகள் என்று சொல்லப்பட்ட பரங்கியர் படை நுழைந்தது. கட்டபொம்மன் தொடங்கிய சுதந்திர வேள்வியில் எண்ணற்ற வீரர்கள் தங்கள் உதிரத்தையே நெய்யாக ஊற்றினார்கள். வெள்ளையர்களின் ஆயுத பலத்தால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பிளவுபட்டது. கட்டபொம்மன் தப்பித்தான். ஆனாலும் என்ன, காட்டிக் கொடுக்கும் கயவர்களுக்கா நாட்டில் பஞ்சம்? எட்டப்பனும் தொண்டைமானும் மாவீரனாம் கட்டபொம்மனை தந்திரமாக பிடித்துக் கொடுத்தார்கள். நாடோடிகளாக வந்த பரங்கிய கூட்டத்தின் பிரதிநிதியான பேனர்மேன் நாட்டின் மன்னனான மாவீரன் கட்டபொம்மனை சாகும் வரை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டார். மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன்! மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன்! மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன்! வெல்கம் கட்டபொம்மா, வெல்கம். இந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். Hang him till death. இவனை தூக்கிலிடுங்கள். இல்லை, ஸ்டாப். எதற்காக எங்கள் மன்னரை தூக்கிலிட வேண்டும்? இவர் செய்த குற்றம்தான் என்ன? நான்சென்ஸ். கேள்வி கேட்க எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது. பதில் சொல்ல மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் முடிந்து கட்டபொம்மனை இறக்கும் வரை தூக்கிலிடும்படி கிழக்கிந்திய கம்பெனி தீர்ப்பு வழங்கிய பிறகு கேள்வி கேட்க நீயா? நான் இந்நாட்டின் பிரஜை. பரணி போற்றும் எங்கள் பாஞ்சாலங்குறிச்சி வேந்தனை தூக்கிலிட உங்களுக்கு உரிமை தந்தது யார்? என்ன காரணம்? குலவிளக்காக நாங்கள் போற்றி வந்த எங்கள் மன்னரை குற்றவாளியாக இன்று கயத்தாற்றில் நிற்க வைத்திருக்கிறீர்களே, இவர் செய்த குற்றம்தான் என்ன? காரணம் சொல்ல வேண்டும் எங்களுக்கு. சொல்ல மறுத்தால் இதோ இங்கிருக்கும் அனைவரும் உயிர் தியாகம் செய்வோம். எங்கள் உயிரை பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துவோம். சைலன்ஸ். காரணம் தானே வேண்டும், சொல்கிறேன். துரை அவர்களே, இவர்களுக்கு பயந்து எதற்காக நீங்கள் சொல்ல வேண்டும்? ஆம், தீர்ப்பு கொடுத்தாயிற்று. தண்டனையை நிறைவேற்றுங்கள். நோ மிஸ்டர் தொண்டைமான் அண்ட் எட்டப்பர், இனி இது போன்ற குற்றங்களை யாரும் செய்யக்கூடாது என்பதை இவர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்காகவாவது இதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். பாஞ்சாலங்குறிச்சி அதிபர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிழக்கிந்திய கம்பெனியருக்கு வரி செலுத்த மறுத்தது ஒரு குற்றம். கலெக்டர் லூஷிங்டன் துரை பேட்டிக்கு அழைத்த போது அங்கு செல்லாமல் அவரை அவமதித்தது ஒரு குற்றம். கம்பெனி படை வீரர்கள் பல பேரை கொன்று குவித்தது பெரும் குற்றம். இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இந்த கட்டபொம்மன் மீது சுமத்தப்பட்டுள்ளது. Stop it! ஏன் இப்படி சிரிக்கிறாய்? சிரிக்காமல் என்ன செய்ய சொல்லுகிறாய்? வரி கொடுத்து வாழ்வதில் பாஞ்சாலங்குறிச்சி சீமை பரங்கியருக்கு பணிந்து விட்டதென்றல்லவா பொருள்? எனவேதான் வரி கொடுக்க மறுத்தோம்.
எம்மை நாடி வருவோரை அன்புடன் உபசரித்து பழக்கப்பட்டவர்களே தவிர எதிரிகளுக்கு அடங்கி ஒடுங்கிட அவர்களை தேடி ஓட வேண்டிய அற்ப பிராணிகள் அல்ல நாங்கள். அதனால்தான் லூஷிங்டன் துரை அழைப்பை ஏற்று நான் போகவில்லை. பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டையை நீங்கள் முற்றுகையிட்டீர்கள். பகைவரது காலடிகள் எமது மண்ணை மிதித்த பிறகும் உயிரை வெள்ளமாக மதித்து உள்ளேயே அடங்கி கிடக்க நாங்கள் என்ன மாமிச பிண்டங்களா, சோற்று துருத்திகளா? தலை நிமிர்ந்து வாழ்ந்த இனம் தமிழினம். அந்த இனம் வஞ்சகத்தின் முன்னால் வளைந்து நிற்குமா? சரசத்திற்கு தான் மயங்குமா அல்லது சமணத்திற்கு தான் ஆட்படுமா? கோட்டை விட்டு வெளியேறிய என்னை காட்டிக் கொடுப்போர் துணையுடன் வளைத்து விட்டதால் குற்றச்சாட்டுகளை என் முன்னால் எதற்கு கொட்டி குவிக்கிறாய் பேனர்மேன்? எட்டப்புறனும் போட்டியிட்டு என் அருமை நண்பர் தொண்டைமான் துரோகத்திற்கான முதல் பரிசை தான் தட்டி கொண்டு விட்டார். அதனால்தான் கட்டபொம்மனை கயத்தாற்றில் உள்ள இந்த தூக்கு மேடை வரை நீ கொண்டு வந்து நிறுத்த முடிந்தது. அதற்கு நான் என்ன செய்வது? ஒற்றுமையின்மையால் உருப்படாமல் போன இனம் என்று உலகில் ஒரு இனம் உண்டென்றால் அது உங்கள் தமிழ் இனம்தான். எதிரிகள் சிரமப்பட்டு பிரித்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் தாங்களாகவே கசப்பு, போராமை, காழ்ப்புணர்ச்சி இவற்றின் உச்சக்கட்டத்திற்கு சென்று பிரிந்து நிற்கும் இனம் உங்கள் தமிழ் இனம்தான். நெல்லிக்காய் மூட்டையிலிருந்து சிதறியவர்களாக நீங்கள் இருந்தால் அதற்கு நாங்களா பொறுப்பு? நன்றாக சொல்லும் பேனர்மேன், நன்றாக சொல்லும். இப்போதுதான் எனக்கு பரம திருப்தி. இதோ பளபளக்கும் உடை அணிந்து பச்சை, மரகதம், வைரம், வைடூரியம், கோமேதகம் என அடிமடிகள் பூண்டு பதவிக்காகவும் சுகபோகங்களுக்காகவும் தங்களையே விற்றுக்கொண்டு தாசானு தாசர்களாக தண்டனிட்டு கிடக்கிறார்களே இந்த பெரிய மனிதர்கள். அவர்களுக்கு நன்றாக புரியும்படி சொல்லும். எட்டாத பழமாக, கிட்டாத மலராக புகழ் விலகி போயினும் கவலை இல்லை என்று பணத்தையும் பதவியையும் விரும்பி என உணர்வையே இழந்தவர்கள். இவர்களுக்கு உமது வார்த்தைகளில் ஒளிந்து எடுக்கும் உண்மை பொருள் புரிய வேண்டிய நேரத்தில் புரிந்திருந்தால் இந்நேரம் நீயும் உனது அதிகார வர்க்கமும் கயத்தாற்று மண்ணில் கட்டபொம்மனை நிறுத்தி கொக்கரித்துக் கொண்டிருக்க முடியுமா? என் செய்வேன். என் அருமை தம்பியை போல் ஊமை துறைகளாக, வெள்ளையத்தேவன்களாக, கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கங்களாக இருக்க முடிகிறதா? இல்லையே. காரணம், தமிழ் என கழனியில் கதிர் குலுங்கும் பயிர்கள் குறைவு, கலைகளோ நிறைய. அதனால்தான் இந்த கலைகளின் நடுவே இதோ நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். Stop it! இவர்களை பற்றி எதுவும் பேசாதே. இவர்கள் எல்லாம் என் அன்புக்கினியவர்கள், விசுவாசமுள்ள நண்பர்கள். உதயமாக போகும் ஆங்கிலேய கம்பெனி ஆட்சிக்கு அஸ்திவார கற்கள். நீ இவர்களை பாராட்டிட இத்தனை சொற்றொடர்கள் எதற்கு? சுருக்கமாக ஒரே ஒரு சொல் போதுமே, கோடாரி காம்புகள் என்று சுவைபட கூறலாமே. துரை அவர்களே, இனியும் இவனோடு விவாதம் எதற்கு? அதிகமாக பேசவிட்டால் மக்களை தூண்டி விட்டு விடுவான். ஆம் துரை அவர்களே, கொடுத்த தீர்ப்பின்படி தண்டனை நிறைவேற்றி விடுங்கள். ஆம், தண்டனையை நிறைவேற்றுங்கள். இனி பேச்சுக்கே இடமில்லை. சோல்ஜர்ஸ், தண்டனையை நிறைவேற்றுங்கள். துரோகிகளே, பகைவனின் பாதத்தை கழுவிய நீரை குடிப்பவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். கட்டபொம்மன் இறந்து விட்டால் இனி களிப்புடன் இருக்கலாம் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள். ஒவ்வொரு தமிழ் மரத்தின் கருப்பையில் இருந்தும் கட்டிடங்காலையாக தமிழ் மறவர்கள் உதிப்பார்கள். தன்மான சின்னங்களாக தமிழகத்தை காப்பார்கள். இது என் தமிழ் தாயின் மீது ஆணை, என் தமிழ் தாயின் மீது ஆணை.
அன்னை போல் என்னிடம் அன்பு காட்டிய அண்ணன், போர்க்கலையை கற்றுத்தந்து என்னை வீரனாக்கிய தமையன், உங்களை தூக்கிலிட்டு பல வருடங்கள் ஆகியும் உங்கள் தம்பியால், இந்த ஊமை துறையால் வெள்ளையர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே அண்ணா. என்னால் அந்த பரங்கியர்களை பழிவாங்க முடியவில்லையே அண்ணா. ஐயா, வெள்ளையர் வந்திருக்கிறார். வணக்கம் வெள்ளையரே. எப்படி இருக்கிறாய்? உயிரற்ற உடல், அண்ணன் கட்டபொம்மன் இல்லாமல் நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் விசனப்படுகிறாய்? ஊமைத்துறை என்ற உன் பெயரை கேட்டாலே ஆங்கிலேயர்கள் ஆடிப்போய் விடுகிறார்கள். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட போது நீ மட்டும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படாமல் இருந்திருந்தால் கயவர்கள் கட்டபொம்மனை கொன்றிருக்க முடியுமா? சிறையில் இருந்து தப்பித்தாய். வெள்ளையர்களின் பீரங்கியால் தகர்க்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை 6 நாட்களில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று சேர்த்து அற்புதமாக கட்டி முடித்தாய். ஆனால் என்ன பயன் வெள்ளையரே? பாடுபட்டு நாம் கட்டிய கோட்டையை அந்த பரங்கியர்களின் தலைவன் கர்னல் அக்னியோ பெரும் பீரங்கி படையால் மண்மேடாக்கி விட்டானே. அங்கு நடந்த பெரும் போரில் எண்ணற்ற தமிழ் சிங்கங்கள், தியாக உள்ளங்கள் தங்கள் உயிரை தமிழ் மண்ணுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்களே. போர்க்களத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தன் மகனை காப்பாற்ற வந்தாலே ஒரு தாய். என்னை விடு, நம் சாமியை காப்பாற்று என்று உயிர் போகும் நிலையிலும் தன் தலைவன் வாழ வேண்டும் என்று அந்த வீரன் நினைக்க சிறிதும் தயங்காமல் 10 மாதங்கள் சுமந்து பெற்ற தன் மகனை மரணத்தின் பிடியில் விட்டுவிட்டு இந்த ஊமைத்துறையை காப்பாற்றினாலே அந்த தமிழ் தாய், அவளுக்கு பரங்கியர்களின் தலையை பரிசாக தந்து தமிழகம் இனி நமக்கு மட்டுமே சொந்தம் என்று தமிழ் தாயை மீண்டும் அரியணையில் ஏற்ற வேண்டாமா? அது நிச்சயம் நடக்கும் ஊமைத்துறை. அதற்காகத்தானே மருது சகோதரர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நியர்களால் உனக்கு எந்த ஆபத்தும் நேராமல் பத்திரமாக பாதுகாத்து வருகிறார்கள். உண்மைதான் வெள்ளையரே. நம் தேசத்திலிருந்து வெள்ளையர்கள் வெளியேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. கூடிய விரைவில் அதை நானும் மருது சகோதரர்களும் நிறைவேற்றுவோம். ஆனால் அதற்கு முன் நம் இனத்தை சேர்ந்தவர்களே மருது சகோதரர்களுக்கு எதிராக செயல்பட முயற்சிக்கிறார்களே, அந்த சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டாமா? யார் சூழ்ச்சி செய்வது? வேறு யார்? எட்டப்பனுக்கும் தொண்டைமானுக்கும் நெருங்கிய நண்பன் கலிய பெருமாள். திருநெல்வேலி பகுதியில் அங்கங்கே தனித்தனி ஊர்களுக்கு அம்பலக்காரர்களாக இருக்கும் அனைவரையும் வெள்ளையர்களுக்கு அடிமையாக்குகிறேன் என்று கர்னல் அக்னியூவிற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அனைத்து அம்பலக்காரர்களையும் விருந்துக்கு அழைத்திருக்கிறார். கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவாக அம்பலக்காரர்களை எல்லாம் திரட்டி மருது சகோதரர்களையும் உன்னையும் பிடிக்க சூழ்ச்சி வலை பின்ன பார்க்கிறார். கலிய பெருமாள் அம்பலக்காரர்களை ஒன்று சேர்த்து விட்டால் ஆங்கிலேயர்களின் பலம் அதிகமாகிவிடுமே. ஒன்று சேர்த்தால் தானே. அந்த கலிய பெருமாளுக்கு யாராவது பாடம் புகட்ட வேண்டாமா? புகட்டுவான். கலிய பெருமாள் நடத்த போகும் அம்பலக்காரர்களின் விருந்தில் கலிய பெருமாளுக்கு மட்டுமல்ல, அவனுடன் இணைய நினைக்கும் அத்தனை அம்பலக்காரர்களுக்கும் அவன் பாடம் புகட்டுவான். யார் அவன்? தமிழன். சாப்பிடுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள். கலிய பெருமாள் அம்பலத்திற்கு வணக்கம். வாரும் ஜம்புலிங்கம். என்ன அம்பலம்? நான் காண்பது கனவா நனவா? ஏன்? தாங்கள் இவ்வளவு தயையோடு ஆடுகளுக்கு தீனி தந்து கொண்டிருப்பதை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. இன்று இப்படி செய்வதற்கு காரணம் உண்டு. என்ன காரணம் அம்பலம்? இன்று என் மாளிகைக்கு நான் யாரையெல்லாம் அழைத்திருக்கிறேன்? பல நாட்டு அம்பலக்காரர்களை அழைத்திருக்கிறீர்கள். நாடு நாடு ஊர்களை ஒன்றாக இணைத்துக் கொண்டு நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தானே அவர்கள். இந்த பரந்த நாட்டை ஆளும் கலிய பெருமாள் அம்பலத்தின் அழைப்பை அவர்கள் மறுத்துவிட முடியுமா? அது எப்படி முடியும்? தங்களால் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும்
அவசியம் வந்துதானே தர வேண்டும். சரி, அவர்கள் இங்கு வருவதற்கும் நீங்கள் இந்த ஆடுகளுடன் தயவோடு இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் அம்பலம்? இன்று நம்மை தேடி வரும் அம்பலக்காரர்களுக்கு விருந்தாக போகிறதல்லவா இந்த ஆடுகள்? ஆமாம். அதனால்தான் என் கையாலேயே இவற்றுக்கு விருந்து தருகிறேன். புரியவில்லையே. அம்பலக்காரர்களுக்கு இந்த ஆடுகளை விருந்தாக தந்து அவர்களை ஆங்கிலேயர்களுக்கு விருந்தாக்கப் போகிறேன். ஐயா, அம்பலக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். ஜம்புலிங்கம், ஆடுகள் வந்துவிட்டன. வணக்கம். வணக்கம். அமருங்கள், அமருங்கள். மேல நாடு, நடுவு நாடு, சுருகுடி நாடு, வெள்ளூர் நாடு, அஞ்சூர் நாடு, செவரக்கோட்டை நாடு, மல்லாக்கோட்டை நாடு, சிலம்ப நாடு, உஞ்சனை நாடு, ஆனார் நாடு, பாகனேரி நாடு, பட்டமங்கல நாடு. அந்த 2 அம்பலக்காரர்களும் வரவில்லை போல் தெரிகிறதே. ஆமாம் அம்பலம், அவர்கள் வரவில்லை. ஏன் வரவில்லை? பாகனேரியும் பட்டமங்கலமும் எங்களை விட அதிகமான ஊர்களை பெற்றவர்கள் அல்லவா? அதனால்தான் உங்கள் அழைப்பை அலட்சியம் செய்து விட்டார்களோ என்னவோ. இருக்கட்டும். என்னை அலட்சியம் செய்ததற்கான அபராதத்தை கூடிய விரைவில் அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும். சரி, நான் நேராக விஷயத்திற்கு வருகிறேன். அம்பலக்காரர்களே, இன்று நமது நாட்டின் நிலை என்னவென்று உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆங்கிலேயருக்கு சொந்தமான கிழக்கிந்திய கம்பெனிக்கு நாம் அனைவரும் வரி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். வர்த்தகம் செய்ய வந்தவர்கள் நம்மிடம் வரி வசூல் செய்யும் உரிமையை எப்படி பெற்றார்கள்? இப்பொழுது எதற்கு அந்த வரலாறு எல்லாம்? எப்படியோ நாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. பீரங்கிகளையும் கனரக துப்பாக்கிகளையும் வைத்துக் கொண்டிருக்கும் அவர்களை வெறும் வாள்களையும் வேல்களையும் வைத்துக் கொண்டிருக்கும் நம்மால் என்ன செய்ய முடியும்? அதனால்தான் என்னை போன்றவர்கள் கூட அவர்களிடம் பணிந்து போகிறோம். எதிர்த்தவர்கள் என்ன ஆனார்கள் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். கட்டபொம்மனுக்கு நேர்ந்த கதியை நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்களே. இன்றுள்ள சூழ்நிலையில் நாம் ஆங்கிலேயரை எதிர்த்துக் கொண்டு வாழ முடியாது. எப்படியும் வரி கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. அதை ஆற்காட்டு நவாபிடம் கொடுத்தால் என்ன, ஆங்கிலேயரிடம் கொடுத்தால் என்ன? நாம் நிம்மதியாக வாழ வேண்டும், அவ்வளவுதான். அதனால் அம்பலக்காரர்கள் யாவரும் ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டு வரி செலுத்த ஒப்புக்கொண்டு அமைதியாக வாழ்வை தொடருவோம். ஆக மொத்தம் எங்கள் அனைவரையும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருங்கள் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே? அப்படியே நினைக்கிறீர்கள்? ஆங்கிலேயருக்கு அடிமையாக அல்ல, ஆதரவாக இருங்கள் என்றுதானே சொல்கிறோம். இதில் என்ன நஷ்டம்? வரி செலுத்த வேண்டும் என்கிறாரே. நம்மிடமிருந்தா தரப்போகிறோம்? நமக்கு கட்டுப்பட்ட ஊர்களில் உள்ள குடிமக்கள் மேல் மேலும் சில வரிகளை விதித்து அதை வாங்கி கொடுக்க போகிறோம், அவ்வளவுதானே? அப்படி சொல்லுங்கள். சுருகுடி நாட்டு அம்பலக்காரருக்கு நன்றாக புரியும்படி சொல்லுங்கள். ஆங்காங்கு உள்ள அம்பலக்காரர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே அங்கு வாழும் குடிமக்கள். அம்பலக்காரர்கள் பாதுகாப்பாக இருப்பதால் தானே அவர்களால் நிம்மதியாக வாழ முடிகிறது. அதனால் நீங்கள் கேட்பதை தர வேண்டியது அவர்கள் கடமை. வேண்டிய அளவு கேட்டு பெறுவது நமது உரிமை. அதுவும் சரிதான். ஆங்கிலேயரை அனுசரித்து போவதால் தானே கலிய பெருமாள் அம்பலத்தார் அமைதியாக ஆட்சி செய்ய முடிகிறது. நாமும் அப்படியே இருந்து விடுவோம். அப்படியே செய்து விடுவோம். எப்படியோ நாம் அம்பலக்காரர்கள் என்ற உரிமையோடு வாழ்ந்தால் போதும். அவசரப்பட வேண்டாம். பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியை கேட்டுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவோம். அவரை ஏன் கேட்க வேண்டும்? இது உங்கள் வாழ்க்கை, நீங்களே முடிவெடுங்கள். மௌனம் சம்மதத்திற்கான அறிகுறி என்று எடுத்துக் கொள்ளலாமா? சந்தோஷம். இதேபோல் நான் சொல்லும் மற்றொரு நிபந்தனைக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால் இன்றைய நம் சந்திப்பு முழு வெற்றியை அடையும். அது என்ன? மருது சகோதரர்களை கைது செய்ய கர்னல் அக்னியுதுரைக்கு நீங்கள் உதவ வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? கலிய பெருமாள் அம்பலம் நாட்டை ஆங்கிலேயரிடம் விற்றுவிட பார்க்கிறார்.
இதற்கு நாங்கள் எப்படி உட்பட முடியும்? இது மருது சகோதரர்களுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். இப்படி ஒரு சிக்கலில் எங்களை மாட்டி விடுகிறீரே. சரி, கைது செய்ய உதவ வேண்டாம். மருது சகோதரர்களுக்கு எந்த வகையிலும் இனி ஒத்துழைப்பு கொடுக்காதீர்கள். மருது சகோதரர்களை எதிர்க்க வேண்டாம், நட்பு பாராட்டாமல் இருந்தால் போதும். கர்னல் அக்னியு அவர்களை எளிதாக கைது செய்து விடுவார். என்ன சொல்கிறீர்கள்? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? சரி என்று சொல்லுங்கள். இந்த அமைதியையும் சம்மதத்திற்கு அறிகுறியாக நான் எடுத்துக் கொள்ளட்டுமா? நல்லது. என் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. இதை கொண்டாடும் வகையில் உங்கள் அனைவருக்கும் அற்புதமான விருந்தை வழங்கவிருக்கிறேன். யாரங்கே? என்ன இது? எனக்கு மட்டும் கொண்டு வந்து வைக்கிறாய், இவர்களுக்கு? இது கர்னல் அக்னியுதுரை அனுப்பியுள்ள சிறப்பு பரிசு. முதலில் உங்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு இவர்களுக்கு தர சொல்லி அனுப்பி இருக்கிறார். பார்த்தீர்களா? அதுதான் அக்னியுதுரை. காட்டு. வாளுக்கு வேலி, வாளுக்கு வேலி. வாளுக்கு வேலி, வாளுக்கு வேலிதான். பாகநேரி நாட்டு அம்பலக்காரன் வாளுக்கு வேலிதான். மருது சகோதரர்களை கைது செய்ய ஆங்கிலேயருக்கு உதவினார். ஏன் மனதால் நினைத்தாலும் இந்த தேச துரோகிக்கு நேர்ந்த இதே கதிதான் உங்களுக்கும் நேரும். இது என் தமிழ் மண்ணின் மீது ஆணை. பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வள்ளத்தரையருக்கு கோயில் மரியாதை. அம்பலக்காரரின் மாப்பிள்ளை உறங்காப்புலிக்கு கோயில் மரியாதை. எதற்காக என்னை அடிக்கிறீர்கள்? எதற்கா? எவ்வளவு தைரியம் இருந்தால் பட்டமங்கலத்து காங்கேயின் காளையோடு பாகநேரி பசுவை சேர்த்து வைப்பார். தவறாக ஏதும் செய்யவில்லை எசமான். இது சாதாரண பசு அல்ல, உயர்ந்த பசுதான் எசமான். எதடா உயர்ந்தது? எப்போது இது பாகநேரி பசு என்று ஆகிவிட்டதோ அப்போதே இது தாழ்ந்து விட்டது. பாகநேரியில் இருக்கும் பச்சை புல் உட்பட
அந்நாட்டை பரிபாலிக்கும் அம்பலக்காரன் வாளுக்கு வேலி வரை அனைவரும் இந்த வல்லத்தரையனுக்கு முன்னால் தாழ்ந்தவர்களே. அம்பலக்காரர் ஐயா, என் பசுவை பத்தி எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா எங்க ஊரு பாகநேரி அம்பலக்காரரை பத்தி எதுவும் சொல்லாதீங்க ஐயா. ஏய், யாரிடம் பேசுகிறாய்? யாரிடத்தில் நின்று கொண்டு என்ன பேசுகிறாய்? உன் நாக்கை அறுத்து விடுவேன். மாமா, என் பரம எதிரியான வாளுக்கு வேலியின் ஊரைச் சேர்ந்த இந்த பசு மட்டும் எனது காங்கேயனோடு இணைந்திருந்தால் உன் பசுவை மட்டுமல்ல உன்னையும் சேர்த்து கொண்டிருப்பேன். மரியாதையாக இங்கிருந்து போய்விடு. போ. என்ன காங்கேயா, பாகநேரி பசு வேண்டுமா? கொண்டு செல்லுங்கள். வல்லத்தரையா, வாருங்கள் வெள்ளை ஐயரே. என்ன வல்லத்தரையா, பட்டமங்கலத்து அம்பலக்காரனான நீ உன் காங்கேயின் காளைக்கு புல்லுக்கட்டோடு சேர்த்து பாகநேரி மீதான பகையையும் போட்டு வளர்த்திருக்கிறாய் போல இருக்கிறதே. உண்மைதான் வெள்ளை ஐயரே. இது என்ன இன்று நேற்று பகையா? பல வருஷத்து பகை, ரத்தத்தில் ஊறிப்போன பகை இது. இருக்கலாம் வல்லத்தரையா, ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு பட்டமங்கலத்து அம்பலக்காரரும் உனது தந்தையுமான ரகுபதி தேவராயரும் பாகநேரி அம்பலக்காரரும் வாளுக்கு வேலியின் தந்தையுமான விஜயபாஸ்கர சேதுபதியும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் தானே? நட்பா அது துரோகம். அந்த விஜயபாஸ்கர சேதுபதி கூட இருந்தே குழி பறித்த கயவன், நண்பனின் உயிரையே பறித்த நயவஞ்சகனவன். விடுங்கள் மாமா, நீங்கள் என்னதான் பாகநேரி அம்பலக்காரனை பற்றிய உண்மைகளை எடுத்துச் சொன்னாலும் வெள்ளையர் மத்தியில் அதெல்லாம் எடுபடாது. அவரை பொறுத்தவரை பாகநேரிக்காரர்கள் மிகவும் பண்பாடு உள்ளவர்கள். வல்லத்தரையா, என்னை பொறுத்தவரை பாகநேரியும் பட்டமங்கலமும் இரண்டும் ஒன்றுதான். இருநாட்டு தலைவர்களும் சரி, மக்களும் சரி, சமமானவர்கள். ஏன் வெள்ளையர்களை விட்டு விட்டீர்கள்? ஐயரே, அவர்களையும் நீங்கள் சமமாகத்தானே பாவிக்கிறீர்கள்? உண்மைதான் ஊரங்காப்புலி. வெள்ளையர்களை பற்றி என்னை விட உனக்குத்தான் நன்றாக தெரியும். இந்த வெள்ளை ஐயர் அனைவருக்கும் பொதுவானவன் தான். ஆனால் தர்மத்திற்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன், சம்பிரதாயத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவன். அதுதான் உங்கள் தோற்றத்திலும் பெயரிலும் நன்றாக தெரிகிறதே வெள்ளை ஐயரே. மதுரை வெங்கடரமண ஐயர் என்ற உங்கள் முழு பெயரை வெள்ளையர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வெள்ளை ஐயர் என்று சுருக்கிக் கொண்டு கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டாலும் நெற்றி நிறைய திருநீறு பூசி குடுமி வைத்து தலைப்பாகையும் கட்டியிருக்கிறீர்களே. உங்களைப் போன்றவர்கள் தானே ஆங்கிலேயர்களுக்கும் அம்பலக்காரர்களுக்கும் இடையே சமாதான சின்னமாக ஒரு தூதுவனாக திகழ்கிறீர்கள். ஆங்கிலேயர்களுக்கும் அம்பலக்காரர்களுக்கு இடையே மட்டுமல்ல, அம்பலக்காரர்களுக்குள்ளும் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட என்னைத்தானே நாடுகிறார்கள். அப்படி ஒரு தூதுவனாகத்தான் இப்போது இந்த பட்டமங்கலத்திற்கும் வந்திருக்கிறேன். புரியவில்லையே. கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவாக செயல்பட்ட கலிய பெருமாள் அம்பலம் கொல்லப்பட்டது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் தெரியும். அதனால் தானே அந்த வாளுக்கு வேலிக்கு ஊமைத்துறையாரிடம் மிகப்பெரிய புகழ் கிட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்ப புகழுக்காகத்தானே வாளுக்கு வேலி அப்படி ஒரு காரியத்தை செய்தான். அது உன்னுடைய கணிப்பு, ஆனால் உண்மை அதுவல்ல. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கலிய பெருமாளை கொன்றது வாளுக்கு வேலிதான் என்பதற்கு எந்த சாட்சியமும் வெள்ளையர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அங்கிருந்த அம்பலக்காரர்களோ, அங்கு பணியில் இருந்த பணியாட்கள் கூட வாளுக்கு வேலிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருந்தாலும் அந்த பரங்கியருக்கு வாளுக்கு வேலி மீதுதான் கடுமையான சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. சட்டப்படி நடக்கிறோம் என்ற ஒரு பொய்யான மாயையை உருவாக்கி சட்ட ரீதியாகத்தான் அனைத்தையும் செய்வது போல் வெள்ளையர்கள் நாடகமாடுகிறார்கள். வாளுக்கு வேலியின் விஷயத்தில் அவர்களாக ஒரு சாட்சியை உருவாக்குவதற்கு முன்பு வாளுக்கு வேலி கலிய பெருமாளை கொல்லவே இல்லை என்று ஒரு சாட்சியை நாம் உருவாக்க வேண்டும். என்ன சாட்சி? கலிய பெருமாள் கொலை நடந்த நேரத்தில் வாளுக்கு வேலி தன்னிடத்தில் தான் இருந்ததாக
ஒருவர் சாட்சி சொல்ல வேண்டும். யார் அந்த சாட்சி? நீதான். கலிய பெருமாள் கொலை கொண்ட நாள் அன்று வாளுக்கு வேலி பட்டமங்கலத்தில் என்னுடன் தான் இருந்தான் என்று நீ சொன்னால் வெள்ளையர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வாளுக்கு வேலி எளிமையாக இந்த சிக்கலில் இருந்து வெளியே வந்து விடுவான். நீ என்ன சொல்கிறாய்? ஏன் சிரிக்கிறாய் வல்லத்தரையா? பிறகு அந்த வாளுக்கு வேலியின் கழுத்தை எப்போது பதம் பார்க்கலாம் என்று என் வாள் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களோ என்னிடமே வந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள். வெள்ளை ஐயரே, இந்த வல்லத்தரையன் பிறந்திருப்பதே அந்த வாளுக்கு வேலியை அழிப்பதற்காகத்தான். பாகநேரியைச் சேர்ந்த பசுவே பட்டமங்கலத்து காளையோடு சேரக்கூடாது என்று நினைப்பவன் நான். ஆனால் நீங்களோ பாகநேரியின் அம்பலக்காரன் என்னோடு சேர்ந்திருந்ததாக சொல்லச் சொல்கிறீர்கள். வல்லத்தரையா, இது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மருது சகோதரர்கள் நடத்தி கொண்டிருக்கும் சுதந்திர போர். கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை செய்து கொண்டிருக்கும் புரட்சி. அதற்காகத்தான் உன்னை உதவி செய்ய சொல்கிறேன். வெள்ளை ஐயரே, நான் மருது சகோதரர்கள் மீதும் ஊமைத்துறையார் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் பக்தியும் வைத்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் வேறு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் இந்த விஷயம் அப்படி அல்ல. வெள்ளையர்கள் எனக்கு எதிரிதான். ஆனால் அதைவிட கடுமையான எதிரி அந்த வாளுக்கு வேலி. என்னுடைய நிலத்தில் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட அந்த பரங்கியரை தொடவிட மாட்டேன். ஆனால் அந்த வாளுக்கு வேலியின் உயிரா என் நாட்டின் மண்ணா என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அவனை அழிப்பதற்காக என் நாட்டையே அந்த வெள்ளையர்களுக்கு தரவும் நான் தயங்க மாட்டேன். பட்டமங்கலத்திற்கும் பாகநேரிக்கும் ஏற்பட்டிருப்பது பகை அல்ல, போர். அது அந்த வாளுக்கு வேலியின் உயிரை பறிக்காமல் ஓயாது. இது இந்த வல்லத்தரையன் எடுத்துக் கொண்டிருக்கும் சபதம். தாம் தித்தாம் தை தித்தை தாம் திதாம் தை ததை 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 தரிகிடச்சம் தை ததை தரிகிடச்சம் தை ததை தரிகிடத்தோம் தை ததை தரிகிடத்தோம் தை ததை தா. டே காடை, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஜதி போட்டுக் கொண்டிருந்தேன் எஜமான். எது? இப்போது கல்யாணி உன் முகத்தில் போட்டாளே, அது போல? கல்யாணி, உனக்கு எதற்கம்மா இந்த வேண்டாத வேலை? எதையும் சிறப்பாக செய்யும் நீ பரதத்தை மட்டும் தவறாக ஆடலாமா? சின்னம்மா ஆடுறேன்னு சொல்லல ஏசம்மா. இதோ நிக்கிறானே இந்த காடத்தான் நடனம் கத்து தரேன்னு சொல்லி ஆட வச்சுட்டான். ஏய் கௌதாரி, என்னையே மாட்டி விடுறியா நீ? ஒத்தாளா இருந்து சமையல்ல கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு உதவிக்கு ஒரு ஆளை வச்சுக்கன்னு பெரியம்மா சொன்னதுனால ஒன்ன வேலைக்கு வச்சம் பாரு. இதுவும் சொல்லுவா, இதுக்கு மேலையும் சொல்லுவா. நீ என்ன பெரிய நடன வாத்தியாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏசமா. சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு பக்கத்துல நடனம் சொல்லி கொடுப்பாங்க. அத வேடிக்கை பார்த்ததுல இருந்து வாழ்க்கையில நானும் யாருக்காவது நடனம் சொல்லி கொடுத்தே ஆகணும்னு ஒரு ஆசை. அதான் சின்னம்மாவுக்கு நடனம் சொல்லி கொடுக்கலாமேன்னு. உன் அரைகுறை ஞானத்தை என் தங்கை கல்யாணிக்கு கற்றுக் கொடுத்து கலையை கொலை செய்ய பார்க்கிறாயா? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு உதவி. நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம். உன் சமையல் வேலையை மட்டும் ஒழுங்காக பார்த்தாலே போதும். சரி, சமையல் முடித்து விட்டாயா? இனிமேல் தான் முடிக்க வேண்டும் யசமான். அதையாவது அரைகுறையாக செய்யாமல் முழுதாக செய். 2 பேரும் செல்லுங்கள். உத்தரவு யசமான். வந்திரு கௌதாரி. கல்யாணி, நீ மகாராணி போல் வாழ வேண்டியவள். நீ எதற்காக சிரமப்பட்டு நடனத்தை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? நாட்டியத்தில் உனக்கு விருப்பம் இருந்தால் அக்கம் பக்கத்து ஊரில் இருக்கும் அனைத்து நடன கலைஞர்களையும் பாகநேரிக்கு அழைத்து இங்கு நம் வீட்டிலேயே ஆடச் செய்கிறேன். திவானில் சாய்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ரசித்து பார். நீ எதற்காக இப்படி வேர்த்து விறுவிறுத்து வளைந்து நெளிந்து ஆட வேண்டும்? நீ
பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியின் தங்கை. எக்காரணத்தைக் கொண்டும் நீ சிரமப்படுவதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஆமாம், உனக்கு இந்த பரதநாட்டிய உடையை யார் வாங்கித் தந்தது? நான் தான் அம்பலம். வா மேகநாதா. வணக்கம் அம்பலம். வணக்கம். கல்யாணிக்கு இந்த உடையை நீயா வாங்கிக் கொடுத்தாய்? ஆமாம் அம்பலம், தங்கச்சி மிகவும் ஆசைப்பட்டு கேட்டது, அதனால் தான் வாங்கி கொடுத்தேன். மேகநாதா, நீ இந்த வீட்டின் மேலாளர் மட்டுமல்ல, என் நண்பனும் கூட. நீ இந்த குடும்பத்திற்கே பொறுப்பாளன். அதனால் கல்யாணி ஆசைப்பட்டாலும் அதன் பின்விளைவுகளை மனதில் வைத்துக் கொண்டே தவிர்க்க வேண்டும். தங்கச்சிக்கு இதை வாங்கி கொடுத்ததில் என்ன விளைவு? பரத உடையை பார்த்ததால் தானே கல்யாணிக்கு நாட்டியமாட வேண்டும் என்ற ஆசை வந்தது. நானும் அதைக் கண்டு சிரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வாளுக்கு வேலி. அம்மா, எப்போது வந்தாயப்பா? இப்போதுதான் வந்தேன் அம்மா. அம்மா கல்யாணி, உன் அண்ணன் ஊரிலிருந்து வந்ததும் வராததுமாக எதற்கம்மா இப்படி நடனமாடி அதிர்ச்சியை கொடுக்கிறாய்? நீயும் அண்ணனோடு சேர்ந்து கொண்டாயா? அப்படி இல்லை கல்யாணி, நீ எதை செய்தாலும் இந்த அண்ணனுக்கு பிடிக்கும். ஆனால் அதில் ஒரு பூரணத்துவம் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் சரிதான். நாளை திருமணம் செய்து கொண்டு புகுந்த வீட்டிற்கு போகும்போது அங்கு அனைத்திலும் நீ சிறந்து விளங்க வேண்டாமா கல்யாணி? புகுந்த வீடா? என் தங்கையை யார் வீட்டிற்கும் நான் அனுப்ப மாட்டேன். பிறகு உன் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்காமல் உன்னுடனேயே வைத்துக் கொள்ளப் போகிறாயா? பெயரே கல்யாணி, கல்யாணம் செய்யாமல் எப்படி? நிச்சயம் செய்வேன். ஆனால் இங்கேயே வீட்டோடு மாப்பிள்ளையாக பார்த்து என் தங்கையை என்னுடனேயே வைத்துக் கொள்வேன். சரியாக சொன்னீர்கள். நானும் என் அண்ணனை விட்டு பிரிந்து எங்கேயும் செல்ல மாட்டேன். சரிதான். 2 பேரும் ஒரு முடிவோடுதான் இருக்கிறீர்கள். சரி சரி, நீ உள்ளே போய் உடையை மாற்றிக்கொள். நீ போனால்தான் காடையும் கௌதாரியும் வேகமாக சமையல் பணியை செய்வார்கள். உன் அண்ணன் பசியோடு வந்திருப்பான். சரி அம்மா. வணக்கம் நேசமான். வாருங்கள் கணக்கு பிள்ளை. என்ன விஷயம்? ஒரு செய்தி உள்ளது. என்ன செய்தி? சரி, நீங்கள் செல்லுங்கள். உத்தரவு. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? பட்டமங்கலத்து அம்பலக்காரன் வள்ளத்தரையன் கலிய பெருமாளின் விஷயத்தில் எனக்கு உதவி செய்ய மறுத்து விட்டானாம். அது எதிர்பார்த்ததுதானே. நாம் எப்போது அழிவோம் என்றுதானே அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். வெள்ளை ஐயர் எதற்காக அவனிடம் நமக்காக உதவி செய்ய என்று கேட்க வேண்டும்? நமக்காக உதவி செய்ய எத்தனையோ அம்பலக்காரர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இல்லை மேகநாதா. வெள்ளை ஐயர் அனைவருக்கும் பொதுவானவர், வெள்ளைக்காரர்கள் உட்பட. அவர்களும் வெள்ளை ஐயரை பெரிதும் மதிக்கிறார்கள். பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனால் தானே பல இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒரு தூதுவன் போல், ஒற்றன் போல் பல முக்கியமான வெள்ளையர்களின் போர் செய்திகளை நம்மிடம் வந்து வெள்ளை ஐயரால் சொல்ல முடிகிறது. அதேபோல் பிரிந்து நிற்கும் பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்று சேர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஒன்றாகத்தானே அப்பா இருந்தது. 20 வருடங்களுக்கு முன்பு உன் தந்தையான பாகனேரி அம்பலக்காரர் விஜய ரகுநாத சேதுபதி அம்பலமும் வல்லத்தரையரின் தந்தை ரகுபதி தெய்வராயன் அம்பலமும் நெருங்கிய நண்பர்களாகத்தான் இருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் பட்டமங்கலத்து அம்பலக்காரரை உன் தந்தை பாகனேரி அம்பலக்காரர் கொன்றுவிட்டார் என்ற பெரும் பழி அவர் மீது விழுந்துவிட்டது. அவர் என்னிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் எங்கோ தலைமறைவாகிவிட்டார். பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் இடையே பெரும் பகை ஏற்பட காரணமாகிவிட்டார். நிச்சயம் அப்பா அப்படி செய்திருக்க வாய்ப்பே இல்லை அம்மா. ஊரின் மேன்மைக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் வாழ்ந்தவர் அவர். அவருடைய மறு உருவாக நான் இருக்கிறேன் என்று மக்கள் என்னை புகழும் போது அப்பாவின் உயர்ந்த குணத்தை என்னால் உணர முடிகிறது. அதற்காகத்தான் சொல்கிறேன், நீயாவது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கலிய பெருமாளின் விஷயத்தில் நீ எடுத்த முடிவு மிகவும் தவறானது. இல்லை அம்மா, தமிழ் மண்ணுக்கு பெரும் துரோகத்தை செய்ய அந்த கலிய பெருமாள் முடிவெடுத்தான். துரோகிகளின் முடிவு இதுதான் என்பதை அம்பலக்காரர்களுக்கு உணர்த்த
அவனுக்கு நான் ஒரு முடிவெடுத்தேன். அவன் வெள்ளையர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவன். வல்லத்தரையனின் பகை போதாது என்று வெள்ளையர்களையும் நீ பகைத்துக் கொள்ளப் போகிறாயா? அம்மா, தமிழ் மண்ணை வெள்ளையர்களிடமிருந்து மீட்க மருது சகோதரர்களும் ஊமைத்துறையாரும் தங்கள் உயிரையே பணயம் வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து என்றால் இந்த வாளுக்கு வேலி பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டான். யாருடைய பகைக்கும் அஞ்ச மாட்டான். துரோகிகளின் கூட்டத்தை களையெடுக்க ஒரு கலிய பெருமாள் அல்ல, 1000 கலிய பெருமாள்களையும் கொன்று குவிப்பான். கற்பகம், இதுதான் பட்டமங்கலத்து அம்பலக்காரரு எங்க எசமா வல்லத்தர ஐயா வீடு. அவரோட அம்மா பெரிய எசமானி அம்மாவை பார்க்கத்தான் இப்ப நான் உன்ன அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவங்கள பார்த்த உடனே வணக்கம் சொல்லணும், கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். என்ன புரிஞ்சுதா? வா போலாம். வணக்கம். அம்மா, இந்த பெண் வேலனின் சம்சாரம், பெயர் கற்பகம். இவர்கள் இருவரும் தங்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு வந்திருக்கிறார்கள். ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக இருங்கள், எழுந்திருங்கள். இதை பெற்றுக் கொள்ளுங்கள். தீர்க்க சுமங்கலியா இரு. கணக்கு பிள்ளை, தேவையான அரிசி பருப்பு தானியங்களை அனுப்பி வையுங்கள். அப்படியே ஆகட்டும். ரொம்ப நன்றிங்கம்மா. போய் வாருங்கள். இத பிடிங்க. ஏய் கற்பகம், எதுக்கு குங்குமத்தை அழிக்கிற? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கா? நீங்க கட்ட தாலியோட மஞ்ச கயிறு ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள இப்படி ஒரு அமங்கலத்தை என் மேல அள்ளி பூசிட்டீங்களே. எத்தனை குளத்துல முழுகி எழுந்து இந்த அமங்கலத்தை நான் தொலைக்க போறேன்னு எனக்கே தெரியல. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. என்ன இப்படி ஒரு பாவப்பட்ட ஜென்மம் ஆக்கிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் கற்பகம், இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்காக இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற? இன்னும் என்னங்க நடக்கணும்? அதான் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சே. கல்யாணம் முடிஞ்ச கையோட போயும் ஒரு விதவை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என் நெத்தியில குங்குமம் இட வச்சிட்டீங்களே. அவங்க விதவைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? உங்க எஜமானி அம்மாவை பத்தி தான் இந்த பட்டமங்கலத்து சீமையே கதையா சொல்லுதே. தான் புருஷனை அந்த யமனுக்கு முழுசா வாரி கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த அம்மா தலை வாரிக்கிறதையும் பூ வச்சுக்கிறதையும் நிறுத்தல, குங்குமம் வச்சுக்கிறதையும் மறக்கல. போதும் நிறுத்து. எங்க எஜமானி அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இல்ல இந்த ஊருக்கு தான் என்ன தெரியும்? அவங்க ஒரு நடமாடுற தெய்வம். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்?
கணவன் இறந்த பிறகும் தாலியை கூட கழற்றாமல் பூவோடும் பொட்டோடும் சுமங்கலி கோலத்திலேயே என் மனைவி வாழ்கிறாளே என்றா? உங்களை கொன்ற அந்த விஜயபாஸ்கர சேதுபதி பாகநேரி அம்பலக்காரன் இன்னும் சாகவில்லையே. அவன் மனைவி பெரிய நாயகி கழுத்திலிருந்து தாலி இன்னும் இறங்கவில்லையே. அவளுடைய பூவும் பொட்டும் இன்னும் அழியவில்லையே. ஆனால் ஒன்று, உங்களை என்னிடம் இருந்து அந்த பாவி பிரித்ததைப் போல அந்த பெரிய நாயகியிடம் இருந்து கடவுள் அந்த பாவியை பிரித்து விட்டான். அவன் ஊரை விட்டே எங்கேயோ ஓடி தலைமறைவாகி விட்டான். ஆனால் எனக்கு அது போதாது. அவன் இறந்து விட்டான் என்ற செய்தி எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த பெரிய நாயகியும் அமங்கலியாக வேண்டும். அதற்கு பிறகுதான் நானும் என் பூவையும் பொட்டையும் எடுப்பேன். நான் எதற்காக இப்படி ஒரு வேஷத்தை போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? என்னை இந்த கோலத்தில் பார்க்கும் போதெல்லாம் நம் மகன் வல்லத்தரையின் நெஞ்சு கொதிக்க வேண்டும். பாகநேரி நாட்டின் மீது அவனுக்குள்ள பகைமை கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். உங்களை கொன்ற அந்த மகாபாவியின் மகன் வாளுக்கு வேலியை அவன் அழிக்க வேண்டும். பாகநேரி நாட்டிற்கு அம்பலக்காரர்களே இல்லை என்ற நிலை உருவாகி அவர்கள் குடும்பமே சூன்யமாக வேண்டும். அதற்குத்தான் இந்த வேஷம். அம்மா, உணவு தயாராகிவிட்டது, சாப்பிட வாருங்கள். இல்லை வீரம்மா, என்னவோ தெரியவில்லை. மனது இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறது. பசியே இல்லை. எனக்கு வேண்டாம். என்னம்மா இது? எப்பொழுதும் இப்படி பழிவாங்கும் உணர்வோடு இருந்தால் பசி எப்படி எடுக்கும்? நடந்ததையெல்லாம் மறக்க முயற்சி செய்யுங்கள் அம்மா. எப்படி வீரம்மா மறக்க முடியும்? தங்கச்சி தங்கச்சி என்று வாய் நிறைய அழைத்து உன் அப்பாவை தன் உயிரினும் மேலான நண்பன் என்று சொல்லி நம்ப வைத்து கழுத்தறுத்தானே அந்த பாகநேரி மகா பாவி. அவன் செய்த துரோகத்தை நான் எப்படி மறக்க முடியும்? நீயும் வல்லத்தரையனும் விவரம் அறியாத பிள்ளைகள். வைரமுத்தன் பிஞ்சு குழந்தை. உங்கள் அப்பா இறந்து விட்டார் என்ற உணர்வு கூட இல்லாமல் நீயும் வல்லத்தரையனும் விளையாடிக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு அந்த வலி தெரியாது. என் வேதனை புரியாது. புரியும் அம்மா. அப்பாவுக்கு நேர்ந்த அந்த துரோகத்தை பற்றியும் அவருக்கு நேர்ந்த கோரமான முடிவை பற்றியும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டிய என் கடமையை பற்றியும் இந்த வல்லத்தரையனுக்கு நன்றாக புரியும் அம்மா. என்னுடைய சிறு வயது முதலே அப்பாவை கொன்றவனை பழிவாங்க வேண்டும் என்ற விதையை என் மனதில் ஆழமாக விதைத்தீர்கள். அது இன்று செடியாகி மரமாகி பெரும் மால விருட்சமாக வளர்ந்து விட்டது. அப்பாவை கொன்றவனை மட்டுமல்ல, அவன் மகன் வாளுக்கு வேலி உட்பட பாகநேரி அம்பலக்காரன் குடும்பத்தை வேரோடு சாய்க்கும் வரை, அவன் வம்சத்தை பூண்டோடு அழிக்கும் வரை ஓயமாட்டான் இந்த வல்லத்தரையன். பலே வல்லத்தரையா பலே! உன்னை என் வயிற்றில் 10 மாதம் சுமந்திருந்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். அம்மா, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து பழி உணர்ச்சியை விடுங்கள். வல்லத்தரையனின் வாழ்வை பற்றி யோசித்து பாருங்கள். அவன் காலாகாலத்தில் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாமா? இவனுக்கென்று ஒரு வாரிசை பெற்றெடுக்க வேண்டாமா? வேண்டாம். என் தம்பி வைரமுத்தன் உள்ள போது எனக்கு எதற்கு வேறொரு வாரிசு? எனக்கு பிறகு அவன்தான் பட்டமங்கலத்து அம்பலக்காரனாக வேண்டும். அதற்கு எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது என்றுதான் நான் கல்யாணம் செய்யக்கூடாது என்று சபதம் எடுத்திருக்கிறேன். ஆமாம், எங்கே என் சிங்கக்குட்டி வைரமுத்தன்? சிங்கக்குட்டி சடுகுடு விளையாட போயிருக்கிறது. என்ன மாமா சொல்கிறீர்கள்? வைரமுத்தன் சடுகுடு விளையாட போயிருக்கிறானா? அதுவே தெரியாதா உனக்கு? அக்கம் பக்கத்தில் உள்ள 30 ஊர்களுக்குள் சென்ற வாரம் சடுகுடு போட்டி நடந்தது. அதில் அனைத்திலும் வெற்றி பெற்ற 2 ஊர்கள் இன்று இறுதிப் போட்டியில் மோதப் போகிறது. அப்படியா? பிறகு காளை அடக்கும் போட்டி என்றால் நீ கலந்து கொள்வாய். நம் காங்கேயன் காளைதான் முதல் பரிசை தட்டும். உண்மைதான் மாமா. காளையை அடக்குதல் வீர விளையாட்டு. அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். சடுகுடு விளையாட்டில் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகிறது? இருக்கிறது வல்லத்தரையா. இன்றைய போட்டியில் சுவாரஸ்யம் இருக்கிறது. எப்படி?
இன்றைய போட்டியில் மோத இருப்பது பட்டமங்கலமும் பாகனேரி. பட்டமங்கலத்திற்கு தலைவனாக களம் இறங்கப் போகிறவன் உன் தம்பி வைரமுத்தன். பாகனேரிக்கு தலைவனாக களம் இறங்கப் போகிறவன் வாளுக்கு வேலியின் தம்பி கருத்தாதப்பன். இன்று சடுகுடு இறுதிப் போட்டி மிகவும் கடுமையானதாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இன்றைய போட்டியில் களம் இறங்கி இருப்பதில் ஒன்று பாகனேரி நாடு, மற்றொன்று பட்டமங்கல நாடு. பாகனேரியும் பட்டமங்கலமும் பல வருடங்களாக பகை கொண்டிருக்கும் நாடுகள். இரண்டு நாட்டு அம்பலக்காரர்களும் ஒருவரை ஒருவர் ஜன்ம பகைவர்களாக கருதி கொண்டிருப்பவர்கள். பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் இந்த சடுகுடு போட்டியில் பட்டமங்கலம் ஒருமுறை கூட பங்கு பெற்றது கிடையாது. பாகனேரி மட்டும் இதில் பங்கு கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் பரிசு பொருளை தட்டிச் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பட்டமங்கலத்தைச் சேர்ந்த அணி இந்த போட்டியில் களம் இறங்கி இருக்கிறது. உண்மைதான். பட்டமங்கலத்துக்காரர்களிடம் பாகனேரிக்காரர்கள் எக்காரணத்தை கொண்டும் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பாகனேரியின் அம்பலக்காரரான வாளுக்கு வேலியின் தம்பி கருத்த ஆதப்பனே அந்த அணிக்கு தலைமை பொறுப்பேற்க இங்கு வந்திருக்கிறார். அதேபோல் பாகனேரியிடம் பட்டமங்கலம் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பட்டமங்கலத்து அம்பலக்காரரான வல்லத்தரையனின் தம்பி வைரமுத்தனே தன் அணிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று இங்கு வந்திருக்கிறார். இப்பொழுது இங்கு நடக்கப் போவது சாதாரண சடுகுடு போட்டி அல்ல. பட்டமங்கலத்திற்கும் பாகனேரிக்கும் நடக்கப் போகும் போர். போட்டியை துவங்குங்கள். விக்ரமா, நீ போ. வைரமுத்தா, கருத்தாதப்பனின் நண்பன் விக்ரமன் தளபதி போல் முதலில் வந்து நம் வீரன் ஒருவனை தொட்டு விட்டான். அதே போல் உனக்கு தளபதியாக நண்பனாக இப்பொழுது நான் சென்று அவர்கள் அனைவரையும் தொட்டுவிட்டு வந்து விடுகிறேன். ஒரு நொடியில்
பட்டமங்கலத்தின் பெருமையை நிலைநாட்டி விடுகிறேன். வேண்டாம். ஏன்? நம் அணியிலேயே சடுகுடு விளையாட தெரியாத ஒரே ஆள் நீதான். முதலில் நீ சென்றால் முதல் கோணல் முற்றும் கோணல் ஆகிவிடும். வீரா, நீ போ. போ. பார்த்தாயா வைரமுத்தா, இதற்குத்தான் நான் போகிறேன் என்றேன். அவன் பெயர் தான் வீரா, உண்மையில் அவன் கோழை. இப்போது நீ போ. அவனை பிடி. விக்ரமா, நீ போ. வைரமுத்தா, வாழ்வோ சாவோ, நானே போகிறேன். சரி போ. போடா. போகிறேன். மிரட்டுகிறானே. சடுகுடு 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 சடுகுடு. ஆகினேரி அணியில் பேயெல்லாம் விளையாட வந்திருக்கிறது. அடித்து விடுமோ? சடுகுடு 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 தொட்டுவிட்டேன், தொட்டுவிட்டேன், அனைவரையும் தொட்டுவிட்டேன். கருத்தாதப்பா, உன்னையும் தொட்டுவிட்டேன். அடே அறிவில்லாத அறிவழகா, எத்தனை பேரை தொட்டால் என்ன? நீ கோட்டை தாண்டி சென்று விட்டாயடா. போய் உட்கார்.
விக்ரமா, வந்துவிடு. இங்கே வைத்து பார்த்துக் கொள்ளலாம். வைரமுத்தா, வைரமுத்தா! அருமை, அருமை. வந்துவிடு, வந்துவிடு. நாங்கள் அனைவரும் உள்ளே வந்து விடுகிறோம். அந்த கருத்தாதப்பனை அப்படியே மடக்கி பிடித்து விடலாம். எங்கே போகிறாய்? போகாதே வைரமுத்தா, இங்கு வா, இங்கு வா. வைரமுத்தா, கோட்டை தொடு, கோட்டை தொடு. இப்படி ஒரு பரபரப்பான போட்டியை இதுவரை நான் பார்த்ததில்லை. ஒவ்வொரு ஆண்டு போல் இந்த ஆண்டும் போட்டியின் வெற்றி பரிசான இந்த வீரவாளை பாகனேரி அணியே வெல்கிறது. அந்த அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் கருத்த ஆதப்பனிடம் இந்த வீரவாளை அனைவரின் சார்பாகவும் வழங்குகிறேன். இல்லை, அந்த பரிசுக்குரியவன் நான் அல்ல. பட்டமங்கலத்து அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் வைரமுத்தன் தான். அது எப்படி? போட்டியில் பாகனேரி வெற்றி பெற்றதை நாங்கள் அனைவரும் பார்த்தோமே. நீங்கள் பார்த்ததை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மையில் இங்கு என்ன நடந்தது என்பது எனக்கும் வைரமுத்தனுக்கும் மட்டும்தான் தெரியும். என்ன சொல்கிறீர்கள்? வைரமுத்தன் நினைத்திருந்தால் இந்த போட்டியில் மிக எளிதாக வென்றிருக்கலாம். எனது அணியில் இருந்தவர்கள் அனைவரையும் வெளியேற்றியதைப் போல் என்னையும் வெளியேற்றி அவன் எளிமையாக வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் வைரமுத்தன் அதை செய்யாமல் என்னோடு தனித்து மோதுவது போல் பாவனை செய்தான். அப்போதுதான் நான் அவனை மடக்கி பிடித்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் என்னால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதை புரிந்து கொண்ட வைரமுத்தன் வேண்டுமென்றே தான் விலகி போவது போல் நான் தூக்கி அடித்ததும் சென்று விழுந்து மூச்சை விட்டான். ஏன் ஏன் இப்படி செய்தீர்கள்? ஏனென்றால் கருத்த ஆதப்பன் எனது நண்பன். பாகனேரி அம்பலக்காரரும் பட்டமங்கலத்து அம்பலக்காரரும் பகையாளியாக இருக்கும் பொழுது அவர்களுடைய தம்பியாகிய நீங்கள் இருவர் மட்டும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும்? ஏன் முடியாது? நானும் ஆதப்பனும் இளம் வயதில் ஒரே ஆசானிடம் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள், ஆத்மார்த்தமான நண்பர்கள். எனக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறான் கருத்த ஆதப்பன். அதனால்தான் அவனுக்காக இந்த வெற்றியை நான் விட்டுக் கொடுத்தேன். எங்கள் மூலம் ஊர் மக்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் இருவரது தமையன்மார்களும் பகைவர்களாக இருந்தாலும் நாங்கள் என்றென்றும் ஒற்றுமையாகத்தான் இருப்போம் என்பதை
பட்டமங்கலம் பாகனேரி இரு ஊர் மக்களுமே இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த வீரவாள் எனது நண்பன் கருத்த ஆதப்பனையே சேரும். இல்லை வைரமுத்தா, இல்லை. இந்த பரிசு உனக்குத்தான் சேர வேண்டும். எண்ணத்தால் என்னிலும் நீ உயர்ந்து விட்டாய். இந்த போட்டியில் நீ தோற்று விட்டாய் என்று பட்டமங்கலத்து அம்பலக்காரர் உன் அண்ணன் வள்ளத்தரையனுக்கு தெரிந்தால் அது அவரை வேதனைக்குள்ளாக்கும். இரு நாடுகளின் ஒற்றுமைக்காக நீ இப்படி நடந்து கொண்டாய் என்றாலும் பாகனேரியிடம் பட்டமங்கலம் தோற்றுவிட்டது என்பதை உன் அண்ணன் அறிந்து விட்டால் பாகனேரி மீது அது மேலும் பகையுணர்ச்சியை அவருக்கு அதிகமாக்கும். அதனால் இந்த பரிசை நீ பெற்றுக்கொள்வதுதான் நல்லது. இது பட்டமங்கலத்திற்கு தான் சேர வேண்டும். இல்லை கருத்தாதப்பா, இது பாகனேரிக்குத்தான் சேர வேண்டும். இல்லை, இது பட்டமங்கலத்திற்கு தான் சேர வேண்டும். இல்லை, பாகனேரிக்குத்தான். இருங்கள் இருங்கள், இந்த பரிசு பாகனேரிக்கும் வேண்டாம், பட்டமங்கலத்திற்கும் வேண்டாம். நீங்கள் இருவருமே சரிசமமாகத்தான் போட்டியிட்டிருக்கிறீர்கள். இருவருக்குமே அதற்கு தக்கபடி திறமையும் இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கும் உயர்ந்த பண்பும் இருக்கிறது. அதனால் இந்த வீரவாள் பரிசு இருவருக்கும் பொதுவானதாக இருக்கட்டுமே. இதுவும் நல்ல யோசனைதான். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்று சேர்வதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். பிறகென்ன, இறுதி முடிவை இப்பொழுதே அறிவித்து விடுகிறேன். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகனேரியும் பட்டமங்கலமும் சரிசமமாக விளையாடியதால் இந்த வீரவாளை இரு அணி தலைவர்களுக்கும் ஒருமனதாக வழங்குகிறேன். இருவரும் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், அந்த வாளுக்கு வேலி அங்கு எப்படி வந்தான்? உங்களது உதவி இல்லாமல் எப்படி அவன் கலிய பெருமாளை கொன்றான்? சொல்லுங்கள். தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஐயா. இதை நான் நம்ப வேண்டுமா? அவ்வளவு பாதுகாப்பு மிகுந்த மாளிகையில் யாருக்கும் தெரியாமல் அந்த வாளுக்கு வேலி எப்படி நுழைய முடிந்தது? ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள். உண்மையை தான் சொல்கிறோம் ஐயா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஐயா. அது எப்படி தெரியாமல் போகும்? நீங்கள் தானே கலிய பெருமாளின் பிரதான சமையல்காரர்கள். உங்களுக்கு தெரியாமல் அவன் இப்படி சமையலறைக்குள் ஒரு சிப்பந்தியாக வந்திருக்க முடியும்? ஐயா, எங்களை எப்படிதான் சித்திரவதை செய்தாலும் எங்களுக்கு தெரிந்ததைத்தானே எங்களால் சொல்ல முடியும். சத்தியமாக சொல்கிறோம், பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி அங்கு எப்படி வந்தார் என்பது எங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருவன் உங்களில் ஒருவனாகவே அங்கு இருந்திருக்கிறான் என்னும் போது அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும்? ஐயா, அம்பலக்காரர்களுக்கு விருந்து தயாரிக்கும் பணியில் நாங்கள் மும்முரமாக இருந்த போது ஒரு முதியவர் அங்கு வந்தார். நீங்கள் யார், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று விசாரித்தோம் ஐயா. நான் கலிய பெருமாள் அம்பலக்காரரின் தூரத்து உறவினர் என்று கூறினார் ஐயா. கலிய பெருமாள் அம்பலம் தான் உடன் இருந்த அனைத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியதாக எங்களிடம் கூறினார் ஐயா. ஈசமானரின் உறவினரே சொல்லும் போது நாங்கள் வேறு என்ன அவரிடம் கேட்க முடியும் ஐயா? வேறு வழி இல்லாமல் அவரையும் எங்கள் பணியில் ஈடுபடுத்தினோம் ஐயா. இதை தவிர எங்களுக்கு வேறொன்றும் தெரியாது ஐயா. இதை நாங்கள் நம்ப வேண்டுமா? உண்மையை சொல் ஐயா. என்ன சொன்னார்களா? உண்மையை சொன்னார்களா? இல்லை கர்னல், இவர்களை எப்படி அடித்து சித்திரவதை செய்தாலும் எங்களுக்கு தெரியாது தெரியாது என்று ஒரே பதிலைத்தான் சொல்கிறார். இவர்கள் எந்த வகையிலும் நமக்கு உபயோகப்பட மாட்டார்கள் கர்னல். அப்படியானால் நமக்கு உபயோகப்படாத இவர்களை எதற்குமே உபயோகப்படாதபடி செய்துவிட. கிழக்கிந்திய கம்பெனியின் சட்டம் என்ன தெரியுமா? நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு எந்த வகையிலாவது பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அப்படி பயன்படவில்லை என்றால் அவர்கள் எதற்குமே பயன்படாமல் போக வேண்டும். நீ இவர்களை இந்த அளவிற்கு அடித்து சித்திரவதை செய்தும் அவர்கள் வாயிலிருந்து உண்மை வரவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்குள் ஊறி போன அந்த வீரம் எத்தகைய சூழ்நிலையிலும் எதிரிகளிடம் அவர்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்று நெஞ்சுறுதி. அந்த உறுதிகளை எல்லாம் குலைக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களுடைய உடல் உறுதியை குலைக்க வேண்டும். அதற்காகத்தானே இவர்களை இப்படி அடித்து சித்திரவதை செய்கிறேன். இதெல்லாம் போதாது. வேற என்ன செய்ய வேண்டும்? இவர்களுடைய குதிக்கால் நரம்புகளை அறுத்துவிடு. கர்னல், அப்படி செய்தால் அதன் பிறகு இவர்கள் எதற்குமே உபயோகப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு சந்ததியே இல்லாமல் போய்விடும். போகட்டும். நமக்கு உபயோகம் இல்லாத இவர்கள் யாருக்குமே உபயோகம் இல்லாமல் போகட்டும். இவர்களுக்காக நாம் பரிதாபப்பட்டால் நமக்கு தான் ஆபத்து வந்து சேரும். தண்டனையை நிறைவேற்று. எஸ் கர்னல். வெல்கம் உரங்கா புலி, வெல்கம். வணக்கம் கர்னல் அக்னியுதுரை அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? ஃபைன் மை டியர் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? உங்களை போன்ற பெரிய மனிதர்களின் நட்பு எனக்கு இருக்கும் பொழுது என் நலத்திற்கு என்ன குறை? நான் மிகவும் நலமாக இருக்கிறேன். குட் குட், சிட் டவுன். பட் ஒன் திங் உரங்கா புலி, நீ நன்றாக இருந்தால் மட்டும் போதாது, நாங்களும் நன்றாக இருக்க வேண்டும். ஐ மீன், கிழக்கிந்திய கம்பெனி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் யாரும் நன்றாக இருக்கக்கூடாது. அதை நீ எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அதை எப்போதும் மனதில் வைத்துக் கொண்டிருப்பதால் தான் பட்டமங்கலத்து அம்பலக்காரன் வல்லத்தரையனின் கூடவே இருந்து கொண்டு மற்ற அம்பலக்காரர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக என்னென்ன செய்கிறார்கள் என்ற செய்திகளை சேகரித்துக் கொண்டு வந்து உங்களிடம் சொல்கிறேன். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை சூழ்நிலைக்கு தக்கபடி உங்களிடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரைட், யூ ஆர் ரைட். பட் என்ன பிரயோஜனம்? அருமையாக திட்டம் தீட்டினேன். அனைத்து அம்பலக்காரர்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற கலிய பெருமாளின் மூலம் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தேன். பட் அந்த பாகநேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலி அங்கு மாறு வேடத்தில் வந்து எங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் கைகூலியாக எங்கள் ஒற்றனில் ஒருவனாக இருந்த அந்த கலிய பெருமாளை கொன்று விட்டான். தெரிகிறதல்லவா? கலிய பெருமாளை அந்த வாளுக்கு வேலிதான் கொன்று விட்டான் என்று நன்றாக தெரிகிறதல்லவா? பிறகென்ன, உங்களிடம் படைபலம் இல்லையா அல்லது அதிகாரம் தான் இல்லையா? புறப்படுங்கள், உடனே புறப்படுங்கள். அந்த பாகநேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியின் தலையை உடனே சீவிக்கொண்டு வாருங்கள். முடியவில்லையே. என்னதான் நாங்கள் தமிழகத்திற்குள் புகுந்து எங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டிக் கொண்டாலும் எங்களுக்குள்ள சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தானே நடக்க வேண்டியிருக்கிறது. அதுதானே எங்கள் வீக்னஸ். ஒருங்காப்புலி, நாங்கள் எங்களுக்குண்டான அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருந்தாலும் எங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் மூலாதிகாரமாக விளங்குவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தானே. அதன் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் நாங்கள் நடந்தாக வேண்டும். அவர்கள் கேட்பது என்ன தெரியுமா? They need evidence. They want everything to be in legal. துரை அவர்களே, எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசுவது இதுதான் என்று அனுமானித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக நீங்கள் ஒரே அடியாக சரளமாக ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டு போனால் எப்படி துரை அவர்களே? Oh, I'm sorry. ஒருங்காப்புலி, எனக்கும் மேலான அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாட்சி வேண்டும் என்கிறார்களே. ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் என்றாலோ அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டுமாம். They want reason. ஆனால் அது நம்மிடம் இல்லையே. அந்த வாளுக்கு வேலிதான் கலிய பெருமாளை கொன்றான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அதற்கு சாட்சிகள் கிடைக்க வேண்டுமே. கலிய பெருமாளின் மாளிகையில் வேலை செய்யும் வேலைக்காரர்களே உண்மையை சொல்ல மறுக்கிறார்களே. பிறகப்படி நான் பாகநேரி மீது போர் தொடுத்து வாளுக்கு வேலியை சிறைப்பிடிக்கவோ கொல்லவோ முடியும்? கர்னல் துரை, உங்களிடம் என்னதான் பலம் மிகுந்த ஆயுதங்களான பீரங்கியும் கனரக துப்பாக்கியும் இருந்தாலும் தமிழர்களிடம் இருக்கும் ஒரே பலம் என்ன தெரியுமா? மன உறுதி, எதற்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி.
எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தமிழினத்தைச் சேர்ந்தவர்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்கிற மன உறுதி பெற்றவர்கள் தமிழர்கள். அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயங்காதவர்கள். அந்த தியாகம் தான் இப்பொழுது அவர்களுக்கு பெரும் பலமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வரை அந்த வாளுக்கு வெளியே எதுவும் செய்ய முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் இவ்வளவு மும்முரமாக இருப்பதற்கு காரணம் அந்த வாளுக்கு வேலியை மட்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல உறங்காப்புலி. பிறகு வாளுக்கு வேலி வெறும் அம்புதான். அதை எய்தவன் ஊமைத்துறை. எஸ், வீரபாண்டிய கட்டபொம்மனின் அன்பு தம்பி ஊமைத்துறை. அந்த ஊமைத்துறை எனும் வில்தான் இந்த வாளுக்கு வேலி எனும் அம்பை எய்திருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த ஊமைத்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் வாளுக்கு வேலி நம் கைப்பிடிக்குள் வர வேண்டும். அந்த ஊமைத்துறையை நான் கைது செய்தால்தான் மருது சகோதரர்கள் என் கைப்பிடிக்குள் வருவார்கள். அந்த மருது சகோதரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் யார் தெரியுமா? அந்த ஊமைத்துறைதான். ஊமைத்துறைக்கும் பக்க பலமே அந்த மருது சகோதரர்கள் தான். இவர்கள் இருவருடைய பலத்தையும் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை சுற்றியுள்ள அம்பலக்காரர்கள் அனைவரையும் எனக்கு சாதகமாக்க முயற்சித்தேன். ஆனால் பாகநேரி அம்பலக்காரனான வாளுக்கு வேலியும் உண்மைத்துணரான வல்லத்தரையனும் தான் அதற்கு தடையாக இருக்கிறார்கள். துரை, என் மைத்துனன் வல்லத்தரையன் வெள்ளையர்களுக்கு எதிரிதான், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உங்களை விட பரம எதிரியாக நினைப்பது அந்த பாகநேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியைத்தான். இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். கூடிய விரைவில் அந்த வாளுக்கு வேலியை வல்லத்தரையன் மூலமாக அழிப்பேன். உறங்காப்புலி, வாளுக்கு வேலி மட்டும் அழிந்தால் போதாது, அதை நீ வெற்றிகரமாக செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தானே கிழக்கிந்திய கம்பெனி உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய நோக்கம் எல்லாம் மருது சகோதரர்களையும் ஊமைத்துறையும் அழிப்பதுதான். அந்த போரிலே ஒருவேளை உன் மைத்துனன் வல்லத்தரையனை அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீதான் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். என்னது, வல்லத்தரையனையுமா? எஸ் எஸ். எத்தனை நாட்களுக்கு தான் நீ அவனுக்கு பின்பலமாக இருந்து கொண்டு அவனை துதிப்பாடி கொண்டிருப்பாய்? நீயும் முன்னுக்கு வர வேண்டாமா? நான் எங்கே முன்னுக்கு வருவது? ஏன், நீயும் ஒரு அம்பலக்காரன் தானே? ஆமாம், அப்படித்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதாவது நீங்கள் சொல்கிறீர்கள். வேறு எந்த அம்பலக்காரன் என்னை அப்படி மதிக்கிறான்? ஒவ்வொரு அம்பலக்காரனும் பல ஊர்களை தன்னாளுமையில் வைத்திருக்கிறான். நான் ஏதோ ஓரிரு ஊர்களை வைத்துக் கொண்டு அம்பலக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ ஏன் உன்னை அப்படி நினைக்கிறாய் உறங்காப்புலி? நீ என்ன சாதாரண ஆளா? பட்டமங்கலத்து அம்பலக்காரனின் அக்கால் வீரம்மாளின் கணவன் ஆயிற்றே நீ. அதைவிட பெரிய பலம் என்ன வேண்டும்? இல்லை துரை அவர்களே, வல்லத்தரையனுக்கு மாப்பிள்ளை என்கிற முறையில் ஏதோ மரியாதையை பெற்றுக் கொள்ளலாமே தவிர உரிமையெல்லாம் கொண்டாட முடியாது. பட்டமங்கலத்து அம்பலக்காரன் என்ற தகுதி வல்லத்தரையனுக்கும் அவன் தம்பி வைரமுத்தனுக்கும் தான் சேரும். அவர்களை அடுத்து அவர்களுடைய வாரிசுகளுக்குத்தான் அந்த தகுதி கிடைக்குமே தவிர எனக்கெல்லாம் கிடைக்காது. ஆனால் அப்படி ஒரு தகுதி எனக்கு ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் நான் உங்களுடன் இருக்கிறேன். அப்படி என்றால் அந்த வாளுக்கு வேலையை அழிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அவனை எப்படி அழிப்பதென்ற வழியை நீ கண்டுபிடி. அந்த மருது சகோதரர்களிடமிருந்து எப்படி இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற வழியை நான் கண்டுபிடிக்கிறேன். என்னுடைய எண்ணம் ஈடேறிய பிறகு ஒரு நாடு என்ன, பல நாட்டுக்கு நான் உன்னை அம்பலக்காரனாக்குகிறேன். இது போதும் துரை அவர்களே, இது போதும். போதாது உறங்காப்புலி, போதாது. நீ இன்னும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சாதகமாக சேகரிக்க வேண்டும். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நிச்சயம் உங்களுக்காக செய்வேன். எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் முக்கியமாக செய்ய வேண்டியதையே செய்யாமல் கோட்டை விட்டு விட்டாயே, என்ன புரியவில்லையா? எங்களுக்கு சாதகமாக அத்தனை அம்பலக்காரர்களையும் கலிய பெருமாள் ஒன்று சேர்த்த இடத்தில் உன் மைத்துனன் வல்லத்தரையனையும் நீ அனுப்பி இருக்க வேண்டாமா? ஆனால் நீ அதை செய்யவில்லையே. அதற்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே. நான்சென்ஸ்! நடக்கவில்லை, நடக்காது, முடியவில்லை என்ற வார்த்தைகளே இருக்கக்கூடாது உறங்காப்புலி.
இதை இப்படி செய்தேன், அதை அப்படி சாதித்தேன் என்ற செய்தியோடு வா. அதற்கான சன்மானத்தை அந்த கணமே உனக்கு நான் அள்ளி கொடுக்கிறேன். மருது சகோதரர்களுக்கு எதிராக நான் எடுத்த முயற்சியில் வாளுக்கு வேலியை வைத்து அந்த ஊமத்துறை இந்த முறை தடுத்திருக்கலாம். ஆனால் இனி அது நடக்காது. இனி நாம் எடுக்க போகும் ஒவ்வொரு முயற்சியிலும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் அந்த வாளுக்கு வேலியோ அல்லது வல்லத்தழையனோ அதில் தலையிட்டு நமது திட்டத்தை தகர்த்து விடக்கூடாது. கிழக்கிந்திய கம்பெனி வளர்ந்தால் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அத்தனை அம்பலக்காரர்களும் மேலும் மேலும் உயர்வார்கள். அதற்கான முயற்சியை உடனே நீ மேற்கொள். அதெல்லாம் சரி, கலிய பெருமாளை கொன்ற அந்த வாளுக்கு வேலியை ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட போகிறீர்களா? விட்டு பிடிக்கலாம் என்கிறேன். விடுவோம். எவ்வளவு தூரம்தான் அந்த வாளுக்கு வேலி போகிறான் என்பதை பார்ப்போம். பிறகு சமயம் பார்த்து அவனை அழிப்போம். என்னுடைய திட்டப்படி நீங்கள் தாக்குதல் நடத்த வேண்டியது மானாமதுரைக்கும் பார்த்திபனருக்கும் இடையில் உள்ள இந்த பகுதியில்தான். மருது படைகளோடு உங்கள் பாகநேரி படைகள் இணைய வேண்டும். பிறகு மல்லா கோட்டையில் இரு படைகளும் வெள்ளையர் படைகளை தாக்க வேண்டும். இந்த தாக்குதலில் மருது சகோதரர்கள் இருவருமே களமிறங்க போகிறார்களா? இல்லை. இந்த இருபெரும் படைகளுக்கும் தலைமை தாங்கி வெள்ளையர் படையை இம்முறை எதிர்க்கப் போவது நீங்கள் எல்லாம் நினைப்பது போல் சின்ன மருதுவோ பெரிய மருதுவோ அல்ல. மருது சகோதரர்கள் இருவரும் இல்லை என்றால் பாகநேரி படைகளை வழிநடத்தி செல்லும் வாளுக்கு வேலியே இருவரும் படைகளுக்கும் தலைமை தாங்கட்டும். ஆம், இம்முறை நானே தலைமையேற்று சென்று அந்த பரங்கியர் படையை பந்தாடுகிறேன். இல்லை வாளுக்கு வேலி, நீ வேண்டாம். ஏற்கனவே கலிய பெருமாள் கொலையில் நீ சம்பந்தப்பட்டிருப்பாயோ என்ற சந்தேகம் ஆங்கிலேயருக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் உன்னை நோட்டமிட்டுக் கொண்டே இருப்பார்கள். நான் வடிவமைத்திருக்கும் இந்த தாக்குதல் திட்டத்தில் மருது சகோதரர்கள் பெயரோ உன் பெயரோ வல்லத்தரையன் பெயரோ இடம்பெறக்கூடாது. அப்படி என்றால் இந்த இருவரும் படையை வழிநடத்தி செல்ல போவது யார்? வாளுக்கு வேலியின் தம்பி கருத்த ஆதப்பன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆதப்பன் தான் இரு படைகளுக்கும் தலைமை தாங்க நியமித்திருக்கிறேன். என்ன வாளுக்கு வேலி, ஆதப்பன் தலைமை ஏற்பதில் உனக்கு உடன்பாடு இல்லையா? அப்படி இல்லை. அவன் சற்று கோபக்காரன். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் யோசிக்கிறேன். நீ நினைப்பது தவறு வாளுக்கு வேலி. ஆதப்பன் உன் தம்பி என்பதால் நீ அவனை ஒரு சிறுவனாகவும் முன்கோபி என்றும் நினைக்கிறாய். கருத்த ஆதப்பனின் ஆற்றலை பற்றி நான் நன்கு அறிவேன். நிச்சயம் அவனால் இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும். நீங்கள் இந்த அளவிற்கு கருத்த ஆதப்பன் மீது நம்பிக்கை வைத்திருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். நல்லது. அம்பலக்காரர்களுக்கு இடையில் இருக்கும் சிறிய சிறிய மனக்கசப்புகளையும் பிளவுகளையும் கூட ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். உதாரணத்திற்கு நீயும் வல்லத்தரையனும் பிரிந்து நிற்பது தங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்று அந்த பரங்கியர்கள் நினைக்கிறார்கள். எனக்கு வல்லத்தரையனிடம் எந்த பகை உணர்ச்சியும் இல்லை. மாறாக நட்பு பாராட்டவே காத்திருக்கிறேன். ஆனால் அதை வல்லத்தரையன் ஏற்க மறுக்கிறான். அவன்தான் எப்போதும் என்னிடத்தில் விரோதமாக நடந்து கொள்கிறான். அது மட்டுமல்ல ஊமைத்துறை, வாளுக்கு வேலிக்கு எதிராக வல்லத்தரையனை உறங்காப்புலி போன்ற சிலர் சீண்டிவிட்டுக் கொண்டிருப்பதால் தான் வல்லத்தரையன் இவருடன் எந்த விஷயத்திலும் ஒத்துப்போகாமல் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். இருந்தாலும் வாளுக்கு வேலியும் வல்லத்தரையனும் இப்படி பரஸ்பரம் எதிர்த்துக் கொண்டு நிற்பது அம்பலக்காரர்களின் ஒற்றுமையை பலவீனப்படுத்துவதாக இருக்கிறதே. வாளுக்கு வேலியின் மீது வல்லத்தரையனுக்கு பகை மட்டுமல்ல, ஒரு விதமான பொறாமையும் இருக்கிறது. பொறாமையா? இது என்ன புதிதாக இருக்கிறது? இது நீ அறியாதது வாளுக்கு வேலி. பாகநேரியில் இருக்கும் சிவன் கோவில் அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பொதுவான கோவில். ஆமாம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் கோவில் திருவிழாவின் போது பரிவட்டம் உனக்குதானே கட்டப்படுகிறது. இது நான் எடுத்த முடிவல்லவே. அக்கம் பக்கத்தில் உள்ள அம்பலக்காரர்கள் அனைவரும் ஒருமனதாக எடுத்த முடிவல்லவா? அதற்காகத்தானே பரிவட்ட மரியாதையை ஒவ்வொரு வருடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ சொல்வது முற்றிலும் சரி. இது இப்பொழுது மட்டுமல்ல,
உன் தந்தையின் காலத்திலிருந்தே அந்த கோவிலின் பரிவட்ட மரியாதை பாகனேரி அம்பலக்காரர்களுக்கு தான் செய்யப்படுகிறது. அன்று பட்டமங்கலத்து அம்பலக்காரராக இருந்த வல்லத்தரையனின் தந்தை பெரிதும் இதை ஆதரித்தார். ஆனால் இன்று பட்டமங்கலத்தின் அம்பலக்காரனாக இருக்கும் வல்லத்தரையன் இதற்கு பெரிதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். தனக்கு அது நடக்கவில்லையே என்ற வருத்தம் அவனுக்கு இல்லை, உனக்கு அது நடக்கிறது என்ற சினம்தான் அவனிடம் மேலோங்கி இருக்கிறது. இதுதான் பிரச்சனை என்றால் இந்த வருட திருவிழாவில் வல்லத்தரையனுக்கே பரிவட்டம் கட்டிவிடுவோம். இது மனதார நான் எடுத்த முடிவு என்று அறிவித்து விடுகிறேன். அதிலும் சிக்கல் இருக்கிறது வாளுக்கு வேலி. வல்லத்தரையனுக்கு பரிவட்டம் கட்ட நீ ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் மற்ற அம்பலக்காரர்கள் இதற்கு உடன்பட மாட்டார்கள். உடன்படுவார்கள். நடைபெறவிருக்கும் கோவில் திருவிழாவில் இன்னார்க்கு என்று தனியாக இல்லாமல் ஒட்டுமொத்த அம்பலக்காரர்களுக்கும் சமபரிவட்ட மரியாதை செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அம்பலக்காரர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். அம்பலக்காரர்களின் ஒற்றுமையை கண்டு ஆங்கிலேயர்களும் அச்சம் கொள்வார்கள். அற்புதமான யோசனை. உடனடியாக இந்த செய்தியை அனைத்து அம்பலக்காரருக்கும் அறிவித்து சமப்பரிவட்ட திருவிழாவுக்கு அழைப்பு விடுக்கிறேன். உன் அழைப்பை ஏற்று அனைத்து அம்பலக்காரர்களும் வருவார்கள். ஆனால் வல்லத்தரையன் வருவானா? வரவழைக்க வேண்டும். அனைத்து அம்பலக்காரர்களும் வந்து வல்லத்தரையன் மட்டும் வராமல் போனால் பிறகு நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போகும். கவலைப்படாதீர்கள். அரும்பாடுபட்டாவது வல்லத்தரையனை பாகனேரி திருவிழாவுக்கு நான் வரவழைப்பேன். அதற்காக வல்லத்தரையன் கேட்கும் எந்த கோரிக்கைக்கும் நான் உடன்படுவேன். சமப்பரிவட்ட திருவிழாவிற்கு அனைத்து அம்பலக்காரர்களும் கலந்து கொள்கிறார்கள் என்ற நல்ல செய்தியோடு உங்களை வந்து சந்திப்பேன். தம்பி, விடாதே. நம் பாரம்பரியத்தின் பெயரை காப்பாற்ற. மாப்பிள்ளை, விடாதீர்கள். நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை பலசாலி என்பதை நிரூபியுங்கள். தம்பி, விடாதே. விடாதே தம்பி, விடாதே. தம்பி, என்ன வல்லத்தரையா, நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாய்? உன் ஆதரவு யாருக்கு? நான் இப்போது நடுநிலையாளன். வெற்றி யார் பக்கம் என்பதை தீர்மானிக்க வேண்டியவன். என் ஆதரவு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான். என்ன வைரமுத்தா, நிறுத்திக் கொள்வோமா? ஏன் மாமா, தாக்கு பிடிக்க முடியவில்லையா? நீ சின்ன பயல். தோற்றால் மனம் தாங்க மாட்டாய். தோற்றால் தானே? வைரமுத்தன் எதிலும் எப்பொழுதும் தோற்றதில்லை. வேண்டாம் வைரமுத்தா, பார்த்து விடுவோம் மாமா. எஜமா, உங்களை பார்ப்பதற்காக பாகனேரி நாட்டின் அம்பலக்காரர் வாளுக்கு வேலியின் தம்பி கருத்தாதப்பன் வந்திருக்கிறார்.
அதப்பா வைரமுத்தா